The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. சாமி, இன்னைக்கு தான் 48வது நாள். இன்னியோட என்னோட விரதம் முடியுது. இத்தனை நாள் நான் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டது போக மிச்ச காசு உண்டியலையே நான் போட்டுட்டேன். இன்னியோட என்னோட விரதம் முடியுது. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் எப்பவும் போல பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டது போக மிச்ச காசு உண்டியல போடுறேன். இன்னைக்கு சாயந்தரத்தோட என்னோட வேண்டுதல் முடியுது. என்னோட வேண்டுதல் முடியும் போது நீதான் எப்படியாவது என் சித்திய பழையபடி குணமாக்கணும். என்ன நிலான்னு கூப்பிடணும். அவங்க பழையபடி ஏஞ்சி நடக்கணும். என் சித்தி குணமாக்க உன்னால மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, வேதனைப்பட்டேன். அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா. அம்மா, தாயே. சார், ஏதாச்சும் பிச்சை போடுங்க சார். நேத்து நைட்ல இருந்து சாப்பிடவே இல்ல. ரொம்ப பசிக்குது சார். பாவம், இவ்வளவு சின்ன வயசுல இந்த பொண்ணு வந்து பிச்சை எடுக்குது. படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி பசங்களும் பிச்சை எடுக்கிறதுனாலதான் இந்தியா என்னைக்குமே முன்னேற மாட்டேங்குது. இப்படி படிக்க வேண்டிய வயசுல சின்ன பசங்க பிச்சை எடுத்தா நம்ம நாட்டுக்கு எப்படி படிச்ச இளைஞர்கள் கிடைப்பாங்க. பாப்பா, நீ பிச்சை எடுக்காத, என் கூட வரியா? நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன். இல்ல சார், நான் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் சித்திக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு குணமாகணும்ன்றதுக்காக தான் நான் 48 நாள் பிச்சை எடுக்கிறதா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் பிச்சை எடுக்கிறேன் சார். நீங்க என்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப ஏதாச்சும் பிச்சை போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அப்படியா? உன்ன மாதிரி இந்த காலத்துல பசங்களை பாக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. சரி இருமா, என்னால் முடிஞ்சது நான் உனக்கு தரேன். இந்தாம்மா, என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது. இந்தா, இதுக்கு எதனாச்சும் நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். எவ்வளவு சின்ன பொண்ணா இருந்துக்கிட்டு படிக்க வேண்டிய வயசுல படிப்பையும் கவனிச்சுக்கிட்டு தன்னோட சித்தி குணமான்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிச்சை எடுக்கிறத பார்த்தா பிச்சைக்காரன் படத்துல வர விஜய் ஆண்டனி தான் எனக்கு ஞாபகத்துல வருது. கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்டு பாப்போம். ஆன்ட்டி, ஆன்ட்டி, கொஞ்சம் பிச்சை போடுங்க ஆன்ட்டி, ப்ளீஸ் ஆன்ட்டி. காலையில இருந்து சாப்பிடல ஆன்ட்டி, ரொம்ப பசிக்குது ஆன்ட்டி. இதோ பாரு பிங்கி, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாது. நீ ஸ்கூலுக்கு போனாதான் அம்மா மாதிரி நல்லா படிச்சு ஒரு ஐடி கம்பெனில வேலைக்கு சேர முடியும். இல்லனா இதோ நிக்கிறா பத்தியா இந்த பொண்ணு மாதிரி பிச்சை தான் எடுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், படிக்கிற வயசுல படிச்சாதான் நம்மளால நல்லா இருக்க முடியும். நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு இப்படி அழுதனா இதோ நிக்கிது பத்தியா, இந்த பொண்ணு மாதிரி பிச்சை தான் எடுக்கணும் சொல்லிட்டேன். ஆமா ஆன்ட்டி, சின்ன பொண்ணு. அவளை போய் எதுக்கு ஆன்ட்டி ஸ்கூல் போறதுக்காக இப்படி மிரட்டுறீங்க? ஒரு பிச்சைக்கார பொண்ணு நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா? அவ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்னா ஸ்கூல்ல இந்தியாவை பத்தி ஸ்பீச் கொடுக்கணும்ன்றதுனால போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. உனக்கு என்ன தெரியும் படிப்பை பத்தி? அவ படிக்கலனா நாளைக்கு அவளும் உன்ன மாதிரி தான் தட்டை ஏந்திக்கிட்டு பிச்சை எடுக்கணும். உன்ன மாதிரி என் பொண்ணுக்கும் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை வரணுமா? படிப்பை பத்தி ஒரு ஏபிசிடியாச்சும் தெரியுமா? நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஆன்ட்டி, எனக்கும் படிப்பெல்லாம் தெரியும் ஆன்ட்டி. இங்கிலீஷ்லாம் கூட பேச தெரியும். ஐடில வேலை செய்யற எனக்கே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நாக்கு தள்ளுது. நீ ஒரு பிச்சைக்காரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்க சொல்லு பாப்போம், உனக்கு என்ன இங்கிலீஷ்ல தெரியுதுன்னு பார்க்கலாம், சொல்லு பாப்போம். எனக்கு என்ன இந்தியாவை பத்தி தெரியும்னு கேட்டீங்களே, இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன் கேட்டுக்கோங்க. 7516 kilometers of seashore, 10% hill stations, 3,27,000 square kilometers of deserts, 6,85,000 square kilometers of forest, 58% agriculture land, and now India is the youngest nation in the world. What do you think about myself? Do you think I'm a beggar? I'm not a beggar. I am Mila. I'm studying 2nd standard in the Little Cook Dora Bora Matriculation High Secondary School. Don't judge a book by its cover. Even if I wear a dirty dress, I'm not a beggar. I pray and beg for my mother. At present, she is a coma patient. I beg like this for her healing. Don't talk like this. Only you have money. Money comes today, goes tomorrow. If you don't want to help, just leave it. But don't insult others. You are telling that you're working in an IT company. But IT job is not a permanent job. There have been more than 2 lakh people have lost their IT job in the last year. They can fire you at any time. You are just like a cat sitting on the wall. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது? நான் ஏதோ சாதாரணமா நினைச்சேன், இங்கிலீஷ்ல இப்படி பீட்ரூடுது. ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டோமோ? நம்மளே 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேசணும்னா யோசிச்சு தான் பேசுவோம். இந்த பொண்ணு என்ன இவ்வளவு சரளமா பேசுது? இந்த காலத்துல யார் படிக்கிற பசங்க யாரு பிச்சைக்காரங்கனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. அம்மா, அந்த சின்ன அக்கா கிட்ட நல்லா
பொண்ணு என்ன நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டா? நல்ல வேளை யாரும் நம்மள பார்க்கல. முதல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்குது. இத வச்சு நம்ம ஏதாச்சும் டிபன் வாங்கி சாப்பிடலாம். அப்பாடா, எப்படியோ சாம்பார் செஞ்சாச்சு, தோசை ஊத்தி வச்சாச்சு, இட்லி 4 வகை சட்னி எல்லாம் ரெடி. ஆனா இன்னும் கஸ்டமர் தான் யாரும் வரல. ரெடியா சேர் எல்லாம் கூட போட்டு வச்சாச்சு. கஸ்டமர் வந்தாதான் இன்னைக்கு வியாபாரம் நம்மளுக்கு நல்லா ஓடும். ஆன்ட்டி ஆன்ட்டி ஐயே, என்னது இது? கஸ்டமர் வருவாங்கன்னு பார்த்தா ஏதோ பிச்சைக்கார பொண்ணு வந்திருக்கு. என்ன காலங்காத்தாலே பசிக்குதா? உனக்கு பிச்சை போடணுமா? காலங்காத்தால போனியே ஆகல, அதுக்குள்ள வந்து பிச்சை கேக்குறியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இல்ல ஆன்ட்டி, எனக்கு பிச்சை வேண்டாம். என்கிட்ட 10 ரூபாய் பணம் இருக்குது. அத வச்சுக்கிட்டு எனக்கு இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்னு கொடுக்க முடியுமா? காலங்காத்தால முதல் போனிய பிச்சைக்காரி கிட்ட பண்ணா அப்புறம் நம்ம இன்னைக்கு நாள் ஃபுல்லா பிச்சை தான் எடுக்கணும். சரி சரி, நீ இங்கே நில்ல, வேற யாராச்சும் வரட்டும், வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன். இங்க பாரு, 10 ரூபாய்க்கு 2 இட்லி தான் தருவேன். அதுக்கு மேல எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் சட்னி நிறைய ஊத்து, சாம்பார் நிறைய ஊத்து, வடகரி நிறைய ஊத்துலாம் கேட்க கூடாது. நீ குடுக்குற 10 ரூபாய்க்கு 2 இட்லியும் கொஞ்சோண்டு சட்னி சாம்பார் தான் கொடுப்பேன் சொல்லிட்டேன் இப்பவே. போதும் ஆன்ட்டி, எனக்கு அதுவே போதும். நான் இங்கே வெயிட் பண்றேன். அப்பா, கால் ரொம்ப வலிக்குது. நடந்து நடந்து கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்கார்ந்துக்கலாம். என்ன திமிரு பாரு இதுக்கு. போனா போது 2 இட்லி குடுக்கலாம்னு நினைச்சா சேர்ல வந்து உட்கார்ந்துக்குச்சு. ஏ பொண்ணு, நீ பிச்சைக்கார பொண்ணு தானே? உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்குதா? கஸ்டமருக்கு போட்ட சேர்ல நீ வந்து உட்காந்துக்கிட்ட. முதல்ல நீ ஏஞ்சி ஓரமா அந்த மூலையில போய் நில்லு. உனக்கெல்லாம் 10 ரூபாய் வாங்கிட்டு 2 இட்லி குடுக்கறதே பெரிய விஷயம். இதுல மகாராணி மாதிரி போய் சேர்ல உட்காந்துக்கின. நீ இப்படி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறத யாராச்சும் பார்த்தா அப்புறம் யாரு இந்த கடைக்கு வருவாங்க? உனக்கு அறிவு இல்ல? முதல்ல எந்திரிச்சு எங்கன்னா ஓரமா போய் உட்காரு போ. சாரி ஆன்ட்டி, கால் வலிக்குதுன்னா நான் உட்கார்ந்தேன். நான் ஓரமாவே போய் உட்கார்ந்துக்கிறேன். ஏ பொண்ணு, நல்லா ஓரமா ஒதுங்கி நில்லு. வரவங்க உன்னை பார்த்தாங்கன்னா கூட இந்த கடைக்கு வர மாட்டாங்க. சே, பேங்க்குக்கு வேற அர்ஜென்ட்டா போய் கேஷ் டெபாசிட் பண்ணணும். நல்ல ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை. பேசாம இந்த ரோடு கடையிலேயே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நம்ம நல்ல ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்டா இருந்தா அப்புறம் பேங்க்குக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். வாங்க சார், என்ன சார் வேணும் சாப்பிடறதுக்கு? அம்மா, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 4 இட்லி கொடுங்கம்மா. தொட்டுக்கிறதுக்கு சட்னி மட்டும் போதும், சாம்பார்லாம் வேண்டாம். இதோ இப்பவே தந்துறேன் சார், கை கழுவிக்கோங்க சார். சார் இந்தாங்க சார், சாப்பிடுங்க சார். ஆன்ட்டி, இப்பவாச்சும் எனக்கு கொடுங்க ஆன்ட்டி. எனக்கு டைம் ஆகுது ஆன்ட்டி. அட, உனக்கு என்ன நேரம் ஆகுது? நீ போய் என்ன கிழிக்க போற? நீ என்ன பள்ளிக்கூடத்துக்கா போற? நீ போய் பிச்சை தானே எடுக்க போற? இரு இரு, அவரு சாப்பிட்டு காசு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு தரேன். இந்தாங்கம்மா பணம். இட்லி நல்லா இருந்தது, இந்தாங்க பணம் வாங்கிக்கங்க. அப்படிங்களா? ரொம்ப நன்றி சார். அடிக்கடிக்கு நம்ம கடைக்கு வாங்க சார். சரிம்மா, நான் அர்ஜென்ட்டா பேங்க்குக்கு போகணும், எனக்கு டைம் ஆகுது, நான் வரேம்மா. அந்த அங்கிள் போயிட்டாரு. இப்பயாச்சும் நம்மளுக்கு இட்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னது இது? இது சூட்கேஸ் மாதிரி இருக்குது. ஓ, அந்த அங்கிள் சாப்பிட்டுட்டு இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு போல இருக்கு. ஆன்ட்டி ஆன்ட்டி, அங்க பாருங்க ஆன்ட்டி. கார்ல வந்த அங்கிள் ஏதோ சூட்கேஸ் விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க ஆன்ட்டி. என்னது, சூட்கேஸ் விட்டுட்டு போயிட்டாரா? என்ன வச்சிருப்பாரு சூட்கேஸ்ல? ஏதாச்சும் துணி கிணி இருக்குமா? இரு, பெட்டில என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கலாம். ஐயோ, ஃபுல்லா பணம் இருக்குது. அந்த அங்கிள் மறந்து வச்சிட்டு போயிட்டாரு போல இருக்கு. அர்ஜென்ட்டா பேங்க்குக்கு போணும்னு சொன்னாரு. இந்த பணத்தை எல்லாம் டெபாசிட் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், அந்த அங்கிள் இந்த சூட்கேஸை தேடுவாருன்னு நினைக்கிறேன். பொட்டி ஃபுல்லா பணம் இருக்குது. இதுல குறைஞ்சது 20 லட்சம் ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த பொண்ணு வேற பாத்துருச்சே. இது முதல்லயே இட்லி கேட்டது, கொடுத்து ஓஞ்சிருந்ததுன்னா இது அப்பவே போயிருந்திருக்கும். நம்ம அழகா இந்த பணத்தை எடுத்து வச்சிருந்துக்கலாம். இந்த பொண்ணு வேற பாத்துருச்சு. சரி சரி, இது கிட்ட இட்லி கொடுத்து அனுப்பிச்சிருவோம் சீக்கிரமா. பாப்பா பாப்பா, நீ ரொம்ப நேரமா இட்லி கேட்டுக்கிட்டு இருந்தல, வா, உனக்கு இட்லி தோசை சாம்பார் சட்னி எல்லாமே தரேன். நீ வேற அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னல, பேசாம நான் உனக்கு பார்சல் கட்டி கொடுத்துறேன். நீ எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிடு, சரியா? பரவாயில்ல ஆன்ட்டி, இருக்கட்டும். இதோ பொட்டியை மறந்து வச்சிட்டாருல அந்த அங்கிள். அந்த அங்கிள் பாவம், பொட்டியை எங்கேயாச்சும் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை இங்க வந்தாருன்னா இந்த பொட்டியை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போறேன் ஆன்ட்டி. எனது பொட்டியை கொடுத்துட்டு தான் போவியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவர் ஏன் கஸ்டமர் தான், அவர் வந்தாருன்னா நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்த பொட்டியை முதல்ல இப்படி மறைச்சு வச்சிருவோம். பாப்பா, அவர் ஏன் கஸ்டமர் தான், திரும்ப வந்து இங்கதான் கேட்பாரு, உன்கிட்டயா வந்து கேட்பாரு. அதனால நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு முதல்ல. யாரும் பார்க்கல, நம்ம வண்டி கடியில தள்ளிடலாம். நம்ம இன்னைக்கு யார் முகத்துல மூச்சமோ. அப்பாடா, பொட்டியை எப்படியோ மறைச்சிட்டோம். ஏன் இந்த ஆன்ட்டி பொட்டியை மறைச்சு வைக்கிறாங்க? பாப்பா, இங்க பணப்பெட்டியை பார்த்த விஷயம் நீ யார்கிட்டயும் போய் சொல்லாத. உனக்கு வேணா இதுல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து தரேன், நீ சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. வேண்டாம், எனக்கு அந்த பணம் வேண்டாம். எப்பவுமே நம்ம அடுத்தவங்களோட பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அந்த அங்கிள் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாரு. அந்த அங்கிள் பெட்டி தேடி வர
அவர் வந்து கேட்டா நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு. ஐயோ என்ன போனவன் திரும்பி வந்துட்டான், ஒருவேளை பொட்டியை தேடி வந்திருப்பானோ? அம்மா நான் எங்க கடையில வந்து இட்லி சாப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போய் பாக்குறேன், பேங்க்ல பொட்டியை காணோம். ஒரு ஆள் பொட்டி உங்க கடையில மறந்து வச்சுட்டு போட்டுனா தெரியல, அது ஃபுல்லா பணம் இருக்குமா? இங்க ஏதாச்சும் பொட்டி இருந்தா நீங்க பாத்தீங்களா? என்னது சார், பொட்டியா? பணமா? அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லையே சார், நீங்களே வேணும்னா பாத்துக்கோங்க சார். நீங்க வேற எங்கேயாச்சும் மறதியில வச்சுட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை நீங்க இங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நானே உங்களை கூப்பிட்டு கொடுத்துருப்பேன்ல சார். இங்க பணமும் இல்ல பெட்டியும் இல்ல சார். ஏன் ஆண்டி இப்படி பொய் சொல்றீங்க? நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுடைய பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி தரலையா? இந்த அங்கிளோட பெட்டி நான் தானே உங்ககிட்ட எடுத்து காமிச்சேன். அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள நிறைய பணம் இருந்தது இல்ல? நீங்க கூட அந்த அங்கிள் வந்து கேட்டா கொடுத்துறேன்னு இந்த வண்டி கடையில தானே ஒளிச்சு வச்சீங்க. இப்ப அவர் வந்து கேக்குறாரு பொட்டியா பணமான்னு கேக்குறீங்க. ஏன் ஆண்டி இப்படி பொய் சொல்றீங்க? பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும்னு உங்களுக்கு தெரியாதா? அங்கிள் அங்கிள் நீங்க விட்டுட்டு போன பெட்டியை நான் தான் இந்த ஆண்டி கிட்ட எடுத்து கொடுத்தேன். அதுல ஃபுல்லா பணம் இருந்தது அங்கிள். நான் கூட பார்த்தேன். அந்த பெட்டி இவங்க தான் அங்கிள் வச்சிருக்காங்க. உங்ககிட்ட பொய் சொல்றாங்க அங்கிள். இதோ இந்த வண்டி கடையில தான் வச்சிருக்காங்க. நீங்க வேணா வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அங்கிள். ஐயோ இந்த பொண்ணு அந்த ஆள் கிட்ட நம்மள நல்லா போட்டு கொடுத்துருச்சு. ஏமா பொட்டி எடுத்து வண்டி கடையில ஒளிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்டா பணத்தை பார்க்கலாம் சொல்றீங்க? இந்த சின்ன பொண்ணு மட்டும் இல்லைன்னா என் பணம் 20 லட்சம் ரூபாய் நீங்களும் அபேஸ் பண்ணிருப்பீங்க போல இருக்கே. நீங்க செஞ்ச தப்பு மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு தெரியும்ல. ஐயா ஐயா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க ஐயா, போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க ஐயா. நாங்களே ஏதோ பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சு 4 காசு பாக்குறோங்க ஐயா. நீங்களே உங்க பெட்டி எடுத்துட்டு போங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. பாப்பா என் பணம் 20 லட்சம் ரூபாய் உன்னாலதான் எனக்கு திரும்பி கிடைச்சது. இல்லைன்னா இதோ இந்த பொம்பளையே எடுத்திருப்பாங்க எல்லா பணத்தையும். நீ வேற பிச்சை எடுத்துட்டு இருக்க. உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் பண உதவி பண்ணட்டுமாமா? வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வந்து உனக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்றேன். நானு அங்கிள் நானே இந்த பிள்ளையார் கோயில் தெருல தான் அங்கிள் இருக்கிறேன். ஆனா உங்க பணம் எனக்கு வேண்டாம். உங்க பணம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சதே எனக்கு சந்தோஷம் அங்கிள். சரி உன் பேர் என்னம்மா? என் பேரு நிலா. சரி நீலா நான் வரமா. நான் அர்ஜென்ட்டா பேங்க்குக்கு வேற போகணும். இந்த பெட்டியை மிஸ் பண்ணதுனால ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன்னு. தேங்க்ஸ்மா, நான் வரேம்மா. அங்கிள் அது நீங்க சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச பணம், அதனால தான் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நீங்க உங்க பணத்தை எடுத்துட்டு